ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் உமா. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, முருகப்பெருமானோட நிறைய திருத்தலங்கள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான 17 திருத்தலங்களை நீங்கள் ஒன்று சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஓம் அப்படிங்கிற பிரணவம், அதாவது முருகப்பெருமானாலே ஓம், அந்த ஓம் அப்படிங்கிற வடிவம் வரும். அது எப்படி அப்படிங்கிறதா என்னையோட டாபிக். ஸோ வாங்க, நம்ம லேட் பண்ண வேண்டாம், டைரெக்டாக டாபிக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாருக்குமே தெரியும், முருகப்பெருமான் தமிழர்களோட தமிழ் கடவுள், தமிழை வடிவமைத்தவரும் அவர் தான். ஆனால் முருகப்பெருமானுக்கு அவர் சிறப்பை சொல்கிற விதமாக நிறைய கோவில்கள், எக்கச்சக்க கோவில்கள் திருத்தலங்கள் இருக்குது. ஆனால் எத்தனை திருத்தலங்கள் இருந்தாலும் ஒரு பெஸ்ட்டாக ஒரு 17 திருத்தலங்கள் இருக்குது. இந்த 17 திருத்தலங்களை தான் நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓம் அப்படிங்கிற வடிவம் வரும். அதாவது அந்தந்த 17 திருத்தலங்கள் இருக்கக்கூடிய அந்தந்த பிளேஸை நீங்கள் கூகுளில் போட்டு அந்த டிஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கடைசியில் அதை மேப்பில் பார்க்கும்போது அது ஓம் அப்படிங்கிற வடிவம் தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ கூகுளில் நான் சொல்கிறேன், அந்த 17 திருத்தலங்களை போட்டு பார்த்து ஓம் அப்படிங்கிற வடிவம் வருதா இல்லையா அப்படிங்கிறது கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பல 1000 வருடங்களுக்கு முன்பு இப்போ நிறைய டெக்னாலஜி இருக்குது. இப்போ நிறைய நியூ டெக்னாலஜி வந்துட்டுருக்கு. இன்னும் ஃப்யூச்சர்லேயுமே நிறைய டெக்னாலஜி வரும். ஸோ இப்போ நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணி பெரிய பெரிய பில்டிங் கட்டுறாங்க, எல்லாமே கட்டுறாங்க. ஆனால் பல வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது பண்டைய தமிழ் குடிவாழ் மக்கள் வாழும்போது அந்த தமிழர்களுக்கெல்லாம் எந்த ஒரு நவீன தொழில்நுட்ப வசதி இல்லாமல் இருக்கும்போது உடல் உழைப்பால் மட்டுமே தான் அங்கே நிறைய கோயில்கள் கட்டப்பட்டு இருக்கிறது. அப்படி உடல் உழைப்பை கொண்டு, அவர்களோட ஒற்றுமையை கொண்டு கட்டப்பட்ட நிறைய கோயில்கள் இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிளாக கோயம்புத்தூரில் நிறைய கோயில் இருக்குது, சென்னையில் நிறைய கோயில் இருக்குது, தஞ்சாவூரில் இருக்குது, தஞ்சை பெரிய கோயிலும் கட்டினது தான். அதுக்கப்புறம் கோவையில் இருக்க பேரூர் கோயில், இந்த மாதிரி மதுரையில் இருக்க மீனாட்சி அம்மன் கோயில், இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் எந்த ஒரு நவீன தொழில்நுட்பமும் இல்லாமல், அதாவது நிறைய தமிழர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து அவங்க ஒற்றுமையாக கட்டினனால அந்த ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்னுமே அது எத்தனை வருஷம் ஆச்சு நம்ம சொன்னால் நம்ப முடியாது. விஞ்ஞானிகள்லாம் அதை சர்ச் பண்ணி பார்த்துட்டுமே அந்த காலத்தில் எந்த ஒரு நுட்பமும் இல்லாமல் எப்படி இவங்களால் கட்டியிருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்குமே இன்னமும் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட கட்டிடக்கலையில் சிறந்தவர்கள் தமிழர்கள், நம்மளை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஸோ கட்டிடக்கலை அப்படின்னாலே தமிழர்கள். அதை எடுத்துக்காட்டுற விதமாக ஒரு சில 17 திருத்தலங்கள், முருகன் திருத்தலங்களை நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னா முருகன்னாலே ஓம் அப்படிங்கிற அந்த ஓம் வடிவம் கண்டிப்பாக வரும். அந்த 17 திருத்தலங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் கூகுள் மேப்பில் போய்ட்டு இந்த 17 திருத்தலங்களை போட்டு அதை அப்படியே ஜாயின் பண்ணி பாருங்கள், ஓம் அப்படிங்கிற வடிவம் வரும். வந்ததுக்கப்புறமா எனக்கு அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 17 திருத்தலங்கள் என்னென்ன அப்படின்னா பழனி, திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், திருத்தணி, சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை, மருதமலை, கோவையில் இருக்கும் மதுரமலை, சென்னையில் இருக்கும் வடபழனி, நாகப்பட்டினம் சிக்கல், வைத்தீஸ்வரன் கோவில், ஈரோடில் இருக்க சென்னிமலை, கோபியில் இருக்க பச்சைமலை, திருச்சியில் இருக்க வயலூர், வெண்ணெய்மலை, அதாவது ஈரோடுலேயும் வெண்ணெய்மலை இருக்குது. பட் இந்த ஓம் வடிவம் வரக்கூடிய கரூரில் இருக்கக்கூடிய வெண்ணெய்மலை, கேரளாவில் ஹரிப்பாடு அப்படிங்கிற இடத்துல ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயில், கர்நாடகாவில் கட்டி அப்படிங்கிற இடத்துல சுப்பிரமணியா, அதே மாதிரி கர்நாடகாவில் குக்கே அப்படிங்கிற இடத்துல சுப்பிரமணியா கோயில் இருக்குது. இந்த 17 திருத்தலங்கள் தாங்க. இந்த பிளேஸில் இருக்க திருத்தலங்கள்லாம் நீங்கள் ஒன்று சேர்த்திங்கன்னா ஓம் வடிவம் வரும். இப்போ இந்த 17 திருத்தலங்களில் எப்படி ஆரம்பமாகி எங்கே முடியுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த திருத்தலங்கள் ஆரம்பமாகிற இடம் கர்நாடகாவில் ஆரம்பமாகும். கர்நாடகாவில் ஆரம்பித்து எங்கே முடியும்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் முடியும். அதாவது அந்த பாயிண்ட் நான் சொல்கிறேன், ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் கர்நாடகாவில் ஸ்டார்ட் ஆகி கேரளாவில் முடியும். மொத்தம் 17 திருத்தலங்கள் இருக்குது. அதில் 14 திருத்தலங்கள் தமிழகத்தில் இருக்குது, 2 கர்நாடகாவிலையும், 1 மட்டும் கேரளாவில் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுடைய சிறப்பு அதிகமாக தமிழகத்தில் தான். மொத்தம் 14 கோவில்கள் இருக்குது. அதாவது 17 சிறப்பு திருத்தலங்களில் 14 தமிழகத்திலேயே இருக்குது, 2 மட்டும் கர்நாடகாவிலையும், 1 கேரளாவிலையும் இருக்குது. இந்த ஓம் வடி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, இந்த 3 ஸ்டேட்டையுமே ஜாயின் பண்ணுற விதமாக இந்த ஓம் அப்படிங்கிற வடிவம் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி கூகுள் மேப்பில் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு நான் சொன்ன மாதிரி ஓம் வடிவம் வருதா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோடு நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய், தேங்க்யூ.